ப்ளூ சட்டையை பற்றி பேசுறது ஒன்று தான், செத்த பாம்பு அடிக்கிறது ஒன்று தாங்க. ஆக்சுவலாக இவரை பற்றி பேசக்கூடாது அப்படி தான் நினச்சேன். பட் இருந்தாலும் பேச வச்சுட்டாரு. ரீசெண்டாக விஸ்வாசம் படத்தை பற்றி அந்த அளவுக்கு நெகட்டிவான பாயிண்ட்ஸை அவரோட ரிவ்யூவில் சொல்லியிருந்தாரு. நிறைய ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் நம்ம சோஷியல் மீடியாவில் நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். குழந்தைங்க, வயசானவங்க, லேடிஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா படம் பார்த்துட்டு வெளில வரும்போதே வந்து படம் பார்த்து அவ்வளோ எமோஷனல் ஆகிட்டேன், அழுதுட்டேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. தல அஜித் வந்து நல்லா இருக்கணும், அந்த அளவுக்கு நடிச்சிருக்காரு, வார்த்தையே இல்லை சொல்றதுக்கு அப்படின்னு போது நிறைய பேர் தல அஜித்தை வந்து வாழ்த்திட்டு போறாங்க. அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ இந்தமாரி ஒரு படத்தை நெகட்டிவாக ரிவ்யூ சொல்லியே வந்து அவரோட வளர்ச்சி வந்து இருக்க வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. எப்பப்பெல்லாம் ஒரு ஸ்டார் மூவிஸ் வருதோ அப்பப்பெல்லாம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆப்போசிட் ஃபேன்ஸ் சந்தோஷப்படுற மாதிரி நெகட்டிவான ரிவ்யூஸ் மட்டும்தான் ரீசெண்டாக கொடுத்துட்டு வராரு. ஒரு படம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ உழைப்பு போடுறாங்க, எந்த அளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு படத்தை எடுக்கிறாங்க, உழைப்பை வந்து கொச்சப்படுத்துற மாதிரியே அவரோட ரிவ்யூஸ். எப்பயுமே அவர் ரிவ்யூஸ் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு படத்தோட ரிவ்யூ வந்து கரெக்டாக சொல்ற மாட்டாரா அப்படின்ற மாதிரி அவரோட ரிவ்யூஸ் நான் பார்ப்பேன். ஸோ அவரோட இப்போ போகிற ரிவ்யூஸ்லாம் பார்த்தாலே வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நெகட்டிவ் போட்டாலே வந்து நம்ம வந்து வியூஸ் அள்ளிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சி தான் வந்து அந்த ரிவ்யூஸ் பண்ணுறாரு. இப்போ பேட்டை மற்றும் விஸ்வாசம் 2 படங்களுக்கான ரிவ்யூ நல்லா நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும். அவரோட ஆட்ஸே வந்து 4 மினிட்ஸ் ஓடுது. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு 4 மினிட்ஸ் அவரோட ஆட் போனதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த ரிவ்யூவே சொல்கிறாரு. ஆக்சுவலாக நெகட்டிவாக ஒரு விஷயத்த சொல்கிறான்றது எல்லாருக்குமே தெரியுது. நல்ல விஷயத்த கண்டிப்பாக அவர் சொல்லலை. பட் எப்படி தான் அவருக்கு ஆட்ஸ் அவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. அந்த ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஆடில் வர ப்ராடக்ட்டை தான் சேல்ஸ் பண்ணுறாங்க. நெகட்டிவாக ஒருத்தன் சொல்கிறான், அவனுக்கு எப்படி தான் ஆட் கொடுக்குறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. நல்லது ஒரு விஷயம், நல்ல விஷயம் நிறைய பேர் சொல்கிறாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆட்ஸை கொடுங்க, நாங்கள் பார்த்து சந்தோஷப்படுறோம். ஆனால் நெகட்டிவான ஒரு விஷயத்த சொல்கிறான், அவனுக்கு ஒரு ஆடை கொடுத்து உன்னோட ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணுறீங்க. பார்க்கும்போதே வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. நம்ம ஃபேன்ஸ் ஆகிய நம்ம மேலே தான் தப்பு. ஆக்சுவலாக எப்பப்பெல்லாம் அவனுக்கு ரிவ்யூஸ் வருதோ நம்ம தான் என்ன பண்ணுறோம், உடனே போய்ட்டு அந்த ரிவ்யூவை நம்ம பார்க்குறோம். எப்பப்பெல்லாம் ஒரு ஸ்டார் மூவிஸ் வருது, ஆப்போசிட் ஃபேன்ஸ்லாம் சந்தோஷப்படுற மாதிரி என்ன பண்ணுறாரு, நெகட்டிவாக தான் கொடுத்துட்ருக்காரு. ஓகேவா? ஸோ ப்ராப்ளம் யார் சைடு அப்படின்னா நம்ம சைடு தான். நம்ம வந்து பார்க்காம இருந்தோம்னா கண்டிப்பாக அவரோட வளர்ச்சியை நம்ம கம்மி பண்ணலாம். அவர் கண்டிப்பாக ஒரு நியாயமாக ஒரு ரிவ்யூ வந்து கரெக்டாக கொடுத்தாருன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நல்லா இருக்குது நல்லா இல்லைன்றத ஒரு ஜென்யூனாக ஒரு சஜஷனாக கொடுத்தாருன்னா கண்டிப்பாக எல்லோரும் பார்ப்பாங்க. பட் நெகட்டிவாக கொடுத்து அவரோட வளர்ச்சி இருக்குது சொல்கிற மாதிரி ஆப்போசிட் ஃபேன்ஸ்லாம் வந்து சந்தோஷப்படுற மாதிரி தான் ஒரு ரிவ்யூஸ் இருக்குது. ஸோ ரிவ்யூஸ் பார்க்கும்போது ரொம்பவே எனக்கு கஷ்டமாக இருங்க. உழைப்பை வந்து கொச்சப்படுத்துகிற மாதிரியே இருக்குது. ஸோ ப்ளூ சட்டையை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி.